வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். நார் கேட்டுகள், NAND கேட்டுகள் போன்றவை உலகளாவியவை. எந்த லாஜிக் ஃபங்க்ஷன் மீண்டும் உருவாக்கும் திறன் கொண்டவை. நார் கேட்டுகள் டிஜிட்டல் லாஜிக்கின் அடிப்படை கட்டணமாக தொகுதிகளை உருவாக்க அனுமதிக்கும் பண்புகள் வெளிப்படுத்துகின்றன. நாட், AND மற்றும் OR கேட்டுகள் நார் காம்பவுண்ட்ஸ்களை பயன்படுத்தி இந்த அடிப்படை வாயில்களாக படிப்படியாக உருவாக்கலாம். நார் கேட்டுகள் தலைகீழாக OR ஃபங்க்ஷன் உள்படுத்தியதால் இது சாத்தியமாகும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் நார் கேட்டை பயன்படுத்தி AND OR மற்றும் NOT கேட்களை கட்டமைக்க முடியும். ஸ்விட்ச்கள் மற்றும் எல்இடிகளுடன் கேட்டை பயன்படுத்தி AND OR மற்றும் NOT கேட்களின் ட்ரூத் டேபிள்களை உணர்ந்து சரிபார்க்க முடியும். நார் கேட் என்ற கருத்தை திரும்ப பார்ப்போம். நார் என்றால் நாட் பிளஸ் OR என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். அதாவது OR அவுட்புட் தலைகீழாக இல்லை. எனவே நார் கேட் என்பது OR கேட் மற்றும் NOT கேட் ஆகியவற்றின் கலவையாகும். ஒரு நார் கேட் என்பது ஒரு வகை லாஜிக் கேட் ஆகும். அதன் அனைத்து இன்புட்களும் லோவாக இருக்கும்போது மட்டுமே அதன் அவுட்புட்களும் ஹையாக இருக்கும். மற்றும் இதன் இன்புட்கள் ஏதேனும் ஹையாக இருந்தாலும் லாஜிக் லோவாக அவுட்புட்டை தருகிறது. எனவே நார் கேட்டின் செயல்பாடு OR கேட்டிற்கு நேர் எதிரானது. AND மற்றும் OR கேட்களை பயன்படுத்திய அனைத்து கேட்களின் ட்ரூத் டேபிள்களை உருவாக்கி சரிபார்க்கவும். இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் அல்லது உபகரணங்கள் தேவைப்படும். அவையாவன: ஒழுங்குபடுத்தப்பட்ட DC மின் சப்ளை 0 to 30 வோல்ட் 3 ஆம்பியர் 1 எண், பிராபுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1 எண், வயர் ஸ்ட்ரிப்பர் 1, மூக்கு இடுக்கி 1. உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் தேவைப்படும்: பிரெட்போர்டு 1, IC 7402 1, மினியேச்சர் டாகல் ஸ்விட்சஸ் 2, ஹுக்அப் வயர் தேவைக்கேற்ப, ரெசிஸ்டர் 330 ஓம் 1/4 வாட் CR25 1, LED 5 மில்லிமீட்டர் 1. நார் கேட் IC 7402 அதன் ட்ரூத் டேபிள்களின் சரிபார்ப்பை பயன்படுத்தி AND கேட்டை நிர்மாணித்தல் மற்றும் சோதனை செய்யும் செயல்முறையை இப்போது பார்க்கலாம். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் நாம் லாஜிக்கல் சர்க்யூட் பார்ப்போம். இன்புட் A-ஐ நார் கேட்டுடன் இணைக்கவும். இன்புட் B-ஐ ஒரு தனி நார் கேட்டுடன் இணைக்கவும். அந்த இரண்டு நார் கேட்டின் அவுட்புட்களை மூன்றாவது நார் கேட்டின் இன்புட்களுடன் இணைக்கவும். இந்த மூன்றாவது நார் கேட்டின் அவுட்புட் AND கேட் ஆக செயல்படும். முதல் இரண்டு நார் கேட்கள் சிக்னல்களை தலைகீழாக மாற்றும். மேலும் மூன்றாவது நார் அடிப்படையில் AND தலைகீழ் சிக்னல்கள் இரண்டு இன்புட்கள் குறைவாக இருக்கும்போது மட்டுமே உயர்த்திற்கு செல்லும். இது லாஜிக்கல் AND மற்றும் செயல்முறையை உருவாக்குகிறது. இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் LED வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் IC-ஐ பிரெட்போர்டு உறுதியாக மவுண்ட் செய்யவும். துல்லியத்திற்காக சர்க்யூட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு: பிரெட்போர்டில் சேர்க்கும்போது பின்களை வளையாமல் இருக்க IC-ஐ கவனமாக கையாளவும். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டு இணைக்கவும். அடுத்து IC-யின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிக்கவும். இன்புட்களுக்கு செல்லும்போது உங்கள் டாகல் ஸ்விட்ச்களின் இரண்டு டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைத்து உங்கள் டாகல் ஸ்விட்ச்கள் S1-ஐ பின் எண்கள் 2 மற்றும் 3 மற்றும் S2 இரண்டையும் பின் எண்கள் 5 மற்றும் 6 ஆகியவற்றுடன் இணைக்கவும். நார் கேட்டின் 1வது முள் 9வது முள்ளுடன் மற்றும்
நார் கேட்டின் 4வது முள் ஐசியின் 8வது முள்ளுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. அவுட்புட் ஐசியின் 10வது பின்னிலிருந்து பெறப்படுகிறது. இப்போது நாம் விஷுவல் இண்டிகேட்டரை செட் செய்வோம். ஐசியின் அவுட்புட் பின்னுடன் எண் 10 ஒரு ரெசிஸ்டரை இணைக்கவும். இது எல்இடி செல்லும் மின்சாரத்தை கட்டுப்படுத்தி எரிவதில் இருந்து அதை பாதுகாக்கும். பின்னர் எல்இடி ஆனோட்கள் ரெசிஸ்டர் ஃப்ரீ எண்டிலும் கேத்தோடையும் கிரவுண்டுடன் இணைக்கவும். இது எங்கள் AND கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். நீங்கள் சக்தியூட்டுவதற்கு முன் உங்கள் அசெம்பிளி செட் சர்க்யூட்டை சரிபார்க்கவும். ஐசியை சேதப்படுத்தும் அல்லது சர்க்யூட்டின் ஃபங்க்ஷனாலிட்டியை பாதிக்கக்கூடிய எந்தவொரு சர்க்யூட்டின் அல்லது தவறான இணைப்புகளையும் தவிர்க்க இது மிகவும் முக்கியமானது. எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். S1 மற்றும் S2 ஸ்விட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 0-0 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 0-0 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கலாம். அது ஒளிரவில்லை. இப்போது ஸ்விட்ச்களை 0-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அது இன்னும் ஒளியவில்லை. எனவே இன்புட்டில் ஏதாவது 0 ஆக இருந்தால் அவுட்புட் 0ஐ கேட் உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது ஸ்விட்ச்களை 1-0 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக ஸ்விட்ச்களை 1-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்வோம். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். அடுத்த செயல்முறை நார் கேட் ஐசி 7402ஐ பயன்படுத்தி OR கேட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் அதன் ட்ரூத் டேபிளை சரிபார்த்தலாகும். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் லாஜிக் சர்க்யூட்டை நாம் பார்ப்போம். ஒரு நார் கேட்டில் இன்புட்கள் A மற்றும் B ஐ செலுத்தவும். முதல் நார் கேட்களின் அவுட்புட்டை இரண்டாவது நார் கேட்டின் இன்புட்களுடன் இணைக்கவும். இரண்டாவது நார் கேட்டின் அவுட்புட் OR ஆக செயல்படும். எனவே முதல் நார் கேட் இரண்டாவது நார் கேட்டுடன் இணைந்து நார் ப்ராப்பர்ட்டிகளை பயன்படுத்தி செயல்பாட்டை 2 முறை தலைகீழாக மாற்றுகிறது. இதன் விளைவாக OR ஒட்டுமொத்தமாக இருக்கும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியின் பிரெட் போர்டு உறுதியாக மவுண்ட் செய்யவும். துல்லியத்திற்கான சர்க்யூட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட்களுக்கு செல்லும்போது டாகல் ஸ்விட்ச்கள் 2 டெர்மினல்களும் பவர் செல்லும்போது சோர்ஸுடன் கிரவுண்டுடன் செல்லும்போது இணைக்கவும். ஸ்விட்ச்கள் S1ஐ இரண்டாவது பின்னுடனும் S2 நார் கேட்டின் 3வது பின் இன்புட் ஆகவும் இணைக்கவும். பின் 1இலிருந்து பெறப்பட்ட அவுட்புட் ஐசியின் 5வது மற்றும் 6வது பின்னுக்கு மீண்டும் இன்புட்டாக அளிக்கப்பட்டு இறுதி அவுட்புட் பின் 4இலிருந்து பெறப்படுகிறது. ஐசியின் அவுட்புட் பின் எண் 8உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். அதேபோல் எல்இடியும் இணைக்கவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை ஸ்விட்சை ஆன் செய்யவும். 1 மற்றும் S2 ஸ்விட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 0-0 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 0-0 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கலாம். இது ஒளிரவில்லை. இப்போது ஸ்விட்ச்களை 0-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். எனவே இன்புட்டில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் அவுட்புட் அண்ட் கேட் உருவாகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது ஸ்விட்ச்களை 1-0 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும்.
அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக ஸ்விட்ச்களை 1-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். இங்கேயும் அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக நார் கேட்டை ஐசி 7402 பயன்படுத்தி நாட் கேட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் அதன் ட்ரூத் டேபிள் சரிபார்ப்பை நாம் பார்ப்போம். லாஜிக்கல் சர்க்கியூட்டை நாம் பார்ப்போம். இன்புட் ஏ நேரடியாக நார் கேட்டுடன் இணைக்கவும். ஒரு நார் கேட்டில் இன்புட் சிக்னல் தலைகீழாக மாறுகிறது. இது நாட் கேட் ஆக செயல்படுகிறது. இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். தயாரானதும் 14 பின் ஐசியை பிரெட்போர்டில் உறுதியாக ஏற்றவும். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையில் இருந்து பிரெட்போர்டு இணைக்கவும். ஐசியின் 14வது பின் +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின்கள் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட்களுக்கு செல்லும்போது டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களும் பவர் சோர்ஸுடன் கிரவுண்டுடனும் இணைக்கவும். சுவிட்ச்களை S1 முதல் 2வது பின் S2 வரை நார் கேட்டின் 3வது பின் இன்புட்டாக இணைக்கவும். அவுட்புட் 7402 ஐசியின் 1வது பின்னிலிருந்து எடுக்கப்பட்டது. ரெசிஸ்டருடன் கூடிய எல்இடியுடன் ஐசி அவுட்புட்டை இணைக்க மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். S1 சுவிட்சை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் சுவிட்ச் S1 குறைந்த நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். அதாவது 0 அவுட்புட் 1ஆக மாறும். அதாவது எல்இடி ஒளிர்கிறது. டாகல் சுவிட்ச் S1 உயர் நிலையில் இருந்தால், அதாவது 1, அவுட்புட் 0 ஆக மாறும். அதாவது எல்இடி ஒளிர்வதில்லை. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது NAND கேட்டை பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT கேட்டுகளை உருவாக்குவது எப்படி மற்றும் NAND கேட்டுகளை பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT கேட்டுகளை உணர்த்தி அவற்றின் ட்ரூத் டேபிள்கள் மூலம் சரிபார்க்கவும் இயலும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.